எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இதுல கிளற வந்துட்டு நெறைய பெரிய பிரபலங்கள் வந்துட்டு சிக்குவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி இது விசாரணை போயிட்டே இருந்தா, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி மொத்தமும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? நான் ஒரு 2, 3 மாதம் முன்னாடியே பேசினேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் போதைப் பொருள் அதிகமாக நடமாட்டம் இருக்குது அப்படின்னு. இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன தான் காதில் வாங்குறாங்கன்னே தெரியல. ஒரு பொறுப்புக்காவது பார்க்க வேண்டாமா? ஏம்மா எவ்வளோ ஆடியோ லான்ச் நடக்குது, எவ்வளோ சினிமா ஃபங்க்ஷன் நடக்குது, அது என்ன படம் சக்ஸஸ் மீட் நடக்குது, சக்சஸ் மீட் அதுலலாம் போய் பார்க்கணும்ல. இன்டெலிஜென்ட் என்ன தான் பண்ணுறாங்க பார்த்தா தானே தெரியுமா? ஒரு கிராம் 12,000 ரூபாம்மா கொக்கைன். ஒரு கிராம் 12,000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு யார்கிட்ட காசு இருக்குது? ஒரு கிராம்ங்கிறது ஊதுனா பறந்துடாது, இவ்வளோதான் இருக்கும் ஒரு கிராம். அது 12,000 ரூபா. கிட்டத்தட்ட 4,75,000 ரூபா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஜிபேலேயே மாற்றிருக்காங்க. இது போக ஹேண்ட் மோடு கேஷ் எவ்வளோ இருந்துடும், கை மேலே எனக்கு பணம் கொடுத்தது. கடைசிக்காக தான் பேட்டியே சொல்கிறாரு, கடைசி 10 லட்ச ரூபா சம்பளத்தை நான் வாங்கியே பார்க்கல, போதையாகவே வாங்கிட்டேன். ட்ரக்கில் எல்லாம் உளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள், தெற்கொடக்கு தெரியாமல். நான் இது கேரளாவில் வந்து சினிமாவில் வந்து போதை இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் அடிபட்டுச்சு ஹேமகப்பட்டிக்கு பிறகு. அப்போயே நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன், இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி போங்க, ஏன் அவ்வளோ பேர்கிட்ட போதை இருக்குது, அவ்வளோ பேர் கஞ்சா வச்சுருக்காங்க.